உங்க சொந்த அண்ணன் மாதிரி மனசுல நினைச்சிட்டு கேக்குற அந்த கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லணும். விஜய் வாகனத்தின் பின்னாடி ஓடக்கூடிய தங்கைகள் அங்க விஜயினுடைய கூட்டத்திற்கு போய் விஜயை வரவேற்பதற்காக காத்திருக்கக்கூடிய சகோதரிகள், அக்காக்கள், தங்கைகளை பார்த்து நான் கேட்கிறேன். அங்கே ஆடல் பாடலோடு உற்சாகமாக நடனமாடி விஜயை வரவேற்பதற்கு காத்திருந்த சகோதர சகோதரிகளை பார்த்து, விஜய்க்குத்தான் என் ஓட்டு என்று சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகளை பார்த்து நான் பணிவோடு ஒரு கேள்வி வைக்கிறேன். உங்க வீட்டுல உங்க அப்பா அல்லது உங்க சித்தப்பா அல்லது உங்க அண்ணன் அல்லது உங்க தம்பி உங்க ஊருக்கு நமீதா வர்றாங்க, ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம். நமீதாவோ திரைத்துறையில இருந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நமீதா வர்றாங்க அல்லது ஷக்கிலா வர்றாங்க. திரைத்துறையில இருந்து நடிகை ஷக்கிலாவோ நடிகை நமீதாவோ திரைத்துறையிலிருந்து உங்க ஊருக்கு வர்றாங்க. உங்க அப்பா, உங்க சித்தப்பா, உங்க அண்ணன், உங்க தம்பி எல்லாரும் நமீதா வண்டி பின்னாடி அல்லது ஷக்கிலா காருக்கு பின்னாடி ஓடுறாங்க திம்மு திம்முன்னு. என்ன பண்ணுவீங்க நீங்க? சகோதரிகள் மனம் திறந்து சொல்லணும். ஐ, எங்க அப்பா நமீதா கார் பின்னாடி சூப்பரா ஓடுறாரு அப்படி சொல்லுவீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரோ பார்த்துட்டு வந்துட்டு உங்க சொல்றாங்க, இந்தாப்புல உங்க அப்பா சகிலா கார் பின்னாடி ஓடுதாரு, நமீதா கார் பின்னாடி ஓடுதாருன்னு சொன்னா, அப்படியா, ஏய் சூப்பர், நமீதா வந்திருக்காங்களா, ஏய் சூப்பர் டி சகிலா வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்பீங்களா? அல்லது அதற்காக வெட்கப்பட்டு அவமானப்படுவீர்களா? உங்க வீட்டுல ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க, நாளைக்கே தேர்தல்ல ஷக்கிலாவோ நமீதாவோ யாரோ ஒருத்தர் தேர்தல்ல நிக்கிறாங்க. யாருக்கு ஓட்டுன்னு கேக்குறாங்க உங்க சொந்தக்காரங்க. உங்க அப்பாவோ உங்க தம்பியோ உங்க அண்ணனோ என் ஓட்டு நமீதாவுக்கு தான், என் ஓட்டு ஷக்கிலாவுக்கு தான் சொல்றாங்க. சொந்தக்காரங்க முன்னாடி உங்களுக்கு எப்படி இருக்கும்? பெருமையா நினைப்பீங்களா உங்க அப்பாவையும் உங்க அண்ணன் தம்பியும்? அல்லது உங்களுக்கு கோவம் வருமா? கோவம் வரும்ல. அப்ப நமீதா கார் பின்னாடி வண்டி பின்னாடி உங்க அப்பாவோ அண்ணனோ தம்பியோ ஓடுனா அவமானம் என்று சிந்திக்க தெரிந்த உங்களுக்கு, விஜயின் பின்னாடி நீங்க ஓடுனீங்கன்னா அது அவமானம் என்று ஏன் உங்களால் சிந்திக்க இயலவில்லை? ஏன் அந்த அறிவில்ல? இவங்க நடிகை, இவர் நடிகர், இவங்க ஹீரோ, இவங்க ஹீரோயின், இவர் ஆண் பால், இவங்க பெண் பால், இவ்வளவுதான வித்தியாசம். துறை 2 பேருக்கு ஒண்ணுதானே. இவரும் சினிமா துறையில் இருக்கிறார், அவங்களும் சினிமா துறையில் இருக்கிறாங்க. அப்ப சினிமா துறைக்குள் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் பின்னால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் ஓடினால் அதை அவமானமாக கருதக்கூடிய தமிழ் சமூகத்து பெண்கள், நீங்க ஒரு ஆண் நடிகரின் பின்னால் திப்பு திப்புன்னு ஓடுறத மட்டும் நான் இப்ப திருப்பி சொல்றேன், நான் இந்த ஆணாதிக்க புத்தியில இருந்து பேசல, அந்த அடிப்படையில இருந்து பேசலனா, உங்களுக்கு நடிகரா பாருங்கிற மனநில இருந்து பேசுறேன். உடனே அப்ப பெண்கள் ஆண்கள் பின்னாடி ஓடுகிறார்களே அந்த அர்த்தத்துல பேச வரல, நான் அதை தெளிவா சொல்றேன். அப்ப பெண்கள் பின்னாடி ஓடனா ஆதரிக்கலாமா? அதுவும் தப்பு தானே. இப்ப நீங்களே நாளைக்கு பெண்கள் நமீதா கார் பின்னாடி ஓடுறீங்க, ஒத்துப்பீங்களா? நீங்க முதல்ல ஓடுவீங்களா? சரி, அப்ப ஆண்கள் விஜய் கார் பின்னாடி ஓடலாமா? அதுவும் தப்பு தானே. நான் கேட்க வர்றது, ஒரு நடிகையின் பின்னால் ஓடுவது அல்லது ஒரு நடிகைக்கு நடிகை என்பதாலேயே வாக்களிப்பது புத்திசாலித்தனமான செயல் அல்ல என்ற தெளிவுள்ள தமிழ் சமூகத்திற்கு அதே தெளிவும் பார்வையும் ஏன் ஒரு நடிகருக்கு வருவதில்லை? நடிகை என்றால் ஒரு பார்வை, நடிகர் என்றால் ஒரு பார்வையா? இந்த கேள்விக்கு அறிவார்ந்த தமிழ் சமூகம் கொஞ்சம் சிந்தித்து பதில் சொல்லட்டும்.